ஓ மை குட்னஸ், பாருங்க மக்களே எப்படி இருக்கு. இதான் மிக அழகிய கிராமம். அங்க முன்னாடி பாருங்க இந்த வீடு. ஏ ஆண்டவர், வில்லேஜ் ஃபுல்லா அந்த தண்ணி. பக்கத்துல வந்து யூகேலே ஒரு மிக அழகான ஒரு கிராமத்துல ஒரு கிராமம், பிராம்ஸ்காம் அப்படிங்கிற ஒரு கிராமம். பக்கத்துல 2 மைல் இல்லை தான், அங்க போறோம் அடுத்து. ஓகே ஓகே. ஸோ இது நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கிறது வந்து ஈஸ்ட் டெவன். டெவன்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஹாலிடே ஸ்பாட். டெவனில் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் டெவன், சவுத் டெவன், வெஸ்ட் டெவன் பல இது உண்டு. எல்லாமே உங்களுக்கு ஹாலிடே இதுதான். இன்னைக்கு இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறது ஈஸ்ட் டெவன் சைடு. ஓகே ஓகே, போங்க 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 போங்க, எடுங்க. ஸ்டாப். பயங்கர டிஸ்கஷன் அங்கே நடந்துட்டு இருக்குது. தேங்க்யூ பாஸ். யாரோட என்ன தேங்க்யூ சொல்கிறாரு? இங்கிலீஷ்காரர் தான். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் சந்திக்கலாம். பயங்கர நேரம் இருக்கு பாருங்க ரோடு. தேடி பாதையில புள்ளிக்கு கிளப்பிக்கிட்டு போறோம். கொஞ்சம் கவனமா ஓட்டணும். வண்டி வந்து எத்தாடி வந்துட்டு சொன்னா அப்புறம் பின்னால போய் எங்க இடம் இருக்கோ அந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன இடங்கள் இருக்கு. கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் விட்டுக்கிட வேண்டியதான். விட்டுக்கிட்டா அப்புறம் வண்டி போன பிறகு நம்ம போகணும். மாட்டிக்கிட்டோம். இப்போ மாட்டிக்கிட்டோம் பாருங்க. ஏத்தால கார் இருந்தது, இப்போ அவங்க பின்னால போறாங்க. போனாதான் நம்ம போக முடியும். ஆமா, அதுல வீடுகள். ஓ மை காட், இன்னும் ஊர் வந்த மாதிரி இல்ல, இன்னும் கிடக்குது. பண்ணை வீடுகள்லாம் இருக்குது. இந்த பாரு வீடு, பண்ணை வீடுகள். உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். ரொம்ப நேரம், பயங்கர நேரம் இருக்குது. ஐயோ, இந்த ஊர் வந்துருச்சு. இந்த ஊரே இதானா? ஓ ஓகே, இதான் மிக அழகிய கிராமம். ஓகே, இதான் யூகே கிராமம் மக்களே. கிராமத்துல உள்ள வழிகளை பார்த்துக்காங்க. அழகா இருக்கு பாருங்க வீடு. அம்பானி வீடு மாதிரி இருக்கு. யூகே கிராமனை விட அம்பானி வீடா? அம்பானி வீடு. எங்க வாழைமரம் பாரு. வாழைமரம் இங்கேயும் வச்சிருக்காங்க பாரு. நம்ம ஆட்கள் இல்ல, இங்க உள்ளவங்களே இதெல்லாம் வந்து இந்த டிராபிக்கல் பிளான்ட்ஸ் சேல்ஸ் இருக்கு பாரு. வாங்கிரலாமான்னு. வாவ், பியூட்டிஃபுல் வில்லேஜ். இப்போ வந்து இங்க எங்க நிக்கணும், இதான் செய்யணுமா? இல்ல போ, நீங்க அங்க அங்க கொண்டு போங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த நேரோ வெயிலையும் வீடுகளை பாருங்க எப்படி இருக்கு. செழிப்பா இருக்கு. அது இல்லாம இதெல்லாம் வந்து உள்ளூர் ஆட்கள் அவ்வளவு ஸ்பீடா போடுறாங்க. அவங்களுக்கு பழக்கமா இருக்கும்ல, நம்மள மாதிரி இல்ல. அங்க இருங்க வீடு, இந்த நேரோ வெயில அங்க ஒரு வீடு இருக்கு பாரு. இங்க வீடு. இது என்னது? அவர் நின்னுக்கிட்டாரு. இப்ப நம்ம போனோம். ஓ மை காட், தேங்க்யூ. கஷ்டம் தான் இந்த ஊர்களில் உள்ளவங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏப்பா என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரே சப்பா, அவுப்பா ஆண்டா
ரொம்ப நல்லா இருக்குல்ல அது. மேல வந்து கூரை காட்டேஜ். இங்க இங்க இடிச்சிராம வந்துருச்சு. இந்த வீடு அங்க முன்னாடி பாருங்க இந்த வீடு. ஏ ஆண்டவரே, அழுகாம வீடு. அழுங்காம நான் என்ன பண்றது? இந்த ரோடு இப்படி அழுங்குன்னா நான் என்ன பண்ணது? என்ன அழுகுப்பா? ஓஹோ, எல்லா வீட்டு முன்னே சூப்பரான ரோசஸ், நல்ல பல கலர்ல ரோசஸ் விட்டுருக்காங்க. ஈஸ்ட் டெவன்ல இருக்கக்கூடிய பிராம்ஸ்காம்ங்கிற ஊர். திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன எல்லாரும் வந்து கேட்பாங்க எந்த ஊருக்கா இதுன்னு. யூகேல உள்ளவங்க கண்டிப்பா நீங்க வரலாம். பயங்கர கூலா இருக்குது. இங்க பாருங்க, லேடி வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பச்சை கம்பளம் வச்ச மாதிரி இருக்குல்ல. இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. ஆக்சுவலி இதுல நடந்து வர வேண்டிய ஏரியாக்கள். ஆமா, ஐ கெஸ் நின்னுட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருக்குடா. இல்ல அங்க நீங்க இதனுடைய எண்டிங்க்கு போங்க. இங்கதான் கார் பார்க் இருக்கும். இந்த வில்லேஜ் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். போக போயிட்டே இருக்கலாம். எடுத்தாடி பாரு எப்படி இருக்குன்னா. அதான் சொல்றேன்ல. இங்க பாருங்க சைடுல. இது என்னது? இது சர்ச்சா? ஆமா, சர்ச்சா தான். சர்ச்சா இருக்கும் சைடுல. இதுல நிக்கலாமா? தெரியலையே. நம்ம நிக்கலாம். இல்ல இதுல நின்னு இதுல நிக்கலாம். இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 வீடு கூட இருக்காது, அப்படிதானே? 50 வீடு இருக்கும். அவங்களுக்குள்ள கல்லறை தோட்டம் தான் இருக்கு. அந்த கல்லறை தோட்டத்தை சேர்ந்த சர்ச் இது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, பக்கத்துல இதுக்குள்ள ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்க போய் பார்க்கலாம். அங்க லாங் ஷாட்ல பாருங்க வில்லேஜ் எப்படி இருக்கு பாருங்க. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, போலாமா? ஓகே, போலாம். அடி பழைய காலத்து சர்ச். வாங்கடா போலாம். திரும்ப எப்படி போயிட்டே இருக்குதுங்க. அதுல ஒரு ஸ்கூல், அதுல ஒரு சர்ச், அதுல ஒரு சிமெட்ரி, எல்லாம் தேவையானது எல்லாம் இருக்குது. வேற என்ன வேணும்? மனுஷன் அங்கேயே பிறந்து வளர்ந்து அடக்கம் பண்ணி வெளியில அவங்க ஒரு ஊர். ஓ மை குட்னஸ், இங்க பாருங்க மக்களே எப்படி இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வீடெல்லாம் ரொம்ப அருமையா. Your destination is on the left. ஆமா, இங்க தான் நீங்க வந்து நிறுத்திட்டு போணும். அப்படியே வர பாருங்க மாட்டு கொட்டகை எப்படி இருக்குன்னு. ஷோரூம் புரான இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து அங்கே போய் எப்படி பார்க்க முடியாது. பக்கத்துலேயே பாருங்க ஓட போகுது. ஜில்லு 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 ஜில்லு. ஆட்டாத நான் ஓடை எடுத்துட்டு இருக்கேன். ஆஹா, தண்ணி பாருங்க அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு போயிட்டு இருக்கு. ஆஹா, தண்ணியை பாருப்பா எவ்வளோ அழகா போகுது. அப்படியே குதிச்சு உள்ள குளிக்கணும் போல இருக்குது. சொல்லி வரதுக்குள்ள பாருங்க தண்ணியை பாருங்க. குளிச்சு துவச்சி அப்படி சாப்பிட்டு அப்படி போகணும். பாருங்க, இந்த வில்லேஜில் எல்லாம் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக ஃப்ரீ பார்க்கிங், டாய்லெட் அவ்வளோ க்ளீனாக டாய்லெட் கொடுத்து இங்கே வந்து முடிஞ்சால் நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இது டொனேஷன் தான், யாரையும் வந்து வாலண்டியரா கொடுக்குறது. இங்க இருக்குது பாருங்க அந்த ஓட்டை. நம்ம வந்து இப்படி போகலாம். இதெல்லாம் சுத்தமாக இருக்கும் தண்ணி. சுத்தமாக இருக்குங்களா தண்ணியெல்லாம்?
பா போகலாம். பசிக்குது இப்போ, பயங்கரமாக பசிக்குது. இங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்குமா? பார்ப்போம், பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்குக்கு சார்ஜ் வந்து நீங்கள் ஒன்றிலே பேங்க்கில் நீங்கள் டொனேஷன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க. இல்லை நான் கையில் காசு இருக்குன்னா இங்கே டொனேஷன் நம்ம ஊரில் வந்து கிணத்துல பைசா போடுவாங்கல்ல பாருங்க, டொனேஷன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. வாவ், இப்போ இதில் அண்ணாச்சி டொனேஷன் போடுறாரு. விழுந்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், எடுத்துக்குவாங்க. அதான் நல்லா இருக்காருங்க வெள்ளு. யூகே கிராமத்து வெள்ளை சூப்பராக இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்க பாப்பா இல்லைன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வில்லேஜ் ஹால். இங்கே வந்து கல்யாணம் இதெல்லாம் இடத்துல இந்த ஹாலில் வச்சுப்பாங்க. அதான் கொஞ்சம் புதுசாக கட்டிருக்காங்க போல. அங்கே பாருங்க மேலே ஃபுல்லாக சோலார், எல்லா வீட்லேயும் சோலார் தான் வச்சுருக்குறாங்க. என்ன நல்லா இருக்கலாம். இது பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்ம ஊரில் இந்த ஆலமரத்து பக்கத்தில் எப்படி பெஞ்செல்லாம் போட்டு ஆட்கள் உட்காந்துருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எப்படி இருந்துக்கலாம், பஸ் வந்து ஓடி போய் ஏறி இருந்துக்கலாம். ஓகே, டைம் பாருங்க 1:50. ஸோ இங்கே ஒரு டீ ரூம் இருக்குது. இங்கே போய் டீ ரூம்னா நம்ம ஊரில் காப்பி கடை மாதிரி. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஓ, இங்கேயும் டாய்லெட் இருக்கு பாரு. பரவாயில்லையே, எல்லா இடங்களும் வச்சுருக்காங்க நல்லா. இந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஆமாம், அதுதான் சூப்பராக இருக்குது. பேக்கரி இங்கே சாப்பிட்லாம்டா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுக்குள்ளே நம்ம போகிறோமா? தண்ணி இங்கேயும் வருது பாரு. கீழே குதிரை நிற்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் உள்ள ரெஸ்டாரண்ட், பழைய காலத்து ரெஸ்டாரண்ட்டு. ஆனால் உள்ளே வெறும் டீயும் பிஸ்கட்டும். அதுவும் பிஸ்கட்டு இவனுக்கு பயங்கர பசியில் இருக்குவாங்க, அது வேண்டான்ட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ போகிறோம் கேட்டுக்காரு. அதில் உள்ள பயங்கர பழைய காலத்து தான் இருக்குது பாருங்க. நம்ம ஊர் காப்பி கடை இருக்குல்ல, அதான் கிச்சன். இவனுங்க போயிட்டானுங்க. ஆனால் அங்கே ஓடுவாங்க. டேய் வாங்கடா. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட பெஸ்ட் மேரேஜ் மேட்ச்.com. பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்களோட வீடு பாருங்க. ஸோ சும்மா காட்டில் காய்ச்சி கிடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ரோசஸ் எல்லாம் காட்டில் பூத்து கிடக்கிற மாதிரி பூத்து கிடக்கு. அப்படி குருவிகளுக்கு தீனியெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்க, வீட்டுக்குள்ளே பாருங்க, அப்படியே அழகாக இருக்கு பாருங்க. வைக்கோல்ல உள்ள கூரை தானே, எப்படி இருக்குன்னு பாரு. இல்லைங்களா, நம்ம ஊரில் இருக்காது. எடுக்கக்கூடாது. இதில் தான் அப்படியே கூரையே வச்சுருக்காங்க. கூரைக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாரு, உள்ளே பாரு. அதுதான் வைக்கோல் தான், இந்த கோதுங்க தான் வைக்கோல் தான் ஃபுல்லாக. இதுவும் இதை வச்சு தான் அப்படியே வேஞ்சிருக்காங்க. என்ன ஆமாம் சூப்பராக இருக்குல்ல. இது பழைய காலத்து பட்டறையோ நம்ம நினைக்கிறேன். இங்கே பாரு, உழுவுகள் இதெல்லாம் இருக்குது. உள்ளே எதோ வச்சுருக்காங்க, பார்க்கலாம் போய். ஆஹா, அருமையாக இருக்கு பாரு. நேராக சீசைடுக்கு போயிடுமா நீ? இங்கே எதுவும் இல்லை போல சாப்பிட்றதுக்கு. இங்கே இருக்கு, இங்கே சேல் இருக்கு. ஒன்று வாங்கிங்களா ஒரு பங்களம்? வேண்டாம், ஏன்? நமக்கு இட்லி தோசை சாப்பிடாம இருக்க முடியாது. நமக்கு சுற்றில இட்லி கடை, தோசை கடை. ஓ, அப்படிப்பட்ட இடத்துல தான் பார்க்கலாம் வாங்குவார் இங்கே. ஓ, நல்லா இருக்குது இதெல்லாம். After 300 yards, turn right. எல்லாருக்கும் பசி, அதனால தான் ஆட்கள் சோந்துருச்சு. ஓ, பஸ். இங்க பாரு பஸ் செட் நோட். எப்படி இருக்கிறது? இல்ல நம்ம லைட் வெஹிக்கிள் தானே. இந்த மாதிரி லாரில இட போறோம். அந்த கடை மெயின்ஸ் சொன்னது. அங்க ஒரு ஆள் இருக்குது. இங்கேயும் ஒரு ஹோட்டல் அருமையா இருக்கு பாரு. இங்கிலாந்து. ஓ, இதுல போக முடியுமா? போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. கிராமத்துல உள்ள டீ கடையில பாருங்க, கூட்டத்தை பாருங்கப்பா. கூட்டத்தை நல்ல எடு மக்கள் எல்லாம் போஸ் கொடுக்குறாங்களா நமக்கு. பார்த்து 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 பின்னால போங்க. பின்னால் அங்க பின்னால அப்பா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பெரிய இதுன்னு நினைக்கிறீங்க.
அது இந்த ஊர் ஆட்கள் சக்கு சக்குன்னு டக்கு டக்குன்னு வர்றாங்க என்ன. இது என்ன மேல போகுது? ஏய் ஓஹோ பெரியங்களா அத போய் தான் ஆகணும். தலையை உள்ள விட்டாச்சு. தரை உள்ள விட்டாச்சு. ஐயோ கடவுளே ஏசப்பா. வெயிட் அவர் அங்க வந்து நிப்பார். வெயிட் அவர் அங்க வந்து நிப்பார். வெயிட் அந்த பக்கத்துல சைடுல பள்ளமாக்கும். சைடுல பள்ளம், நீங்க பார்த்து போகணும். பள்ளத்துல நான் எத்தனை பள்ளங்களை பார்த்து. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தயவு செஞ்சு போன தடவை இப்படிதான் ஆச்சுது. இதுல பள்ளத்துல விழுந்தா எப்படி இருக்கும்? நாங்கெல்லாம் மேடு பள்ளங்கள்லாம் பார்த்து வந்த ஆளுங்க தான், சும்மா இல்ல. ஓ இது பாருப்பா, பயங்கரமா இருக்குல்ல. ஏர் கண்டிஷன் போல சூப்பராக எல்லாம் கதை திறந்துட்டானுங்க. அருமையா இருக்கு பாருங்க. இதுதான் இது. இங்க இருக்கு கார் டாப் எல்லாம் மேல இருந்தாச்சுது. ஓ பச்சை பசேன்னு இருக்குப்பா, செம்மையா இருக்கு. ஆனா சைடுல பார்த்து அந்த சைடு பள்ளமாக்குங்கிறது தெரிய மாட்டாங்க. நேரம் இருந்தது இப்படி பண்ணாரு. பின்னால கார் வருது. புட்டக்காரு இங்க என்ன செய்யுது? இவனுக்கு சுடுதண்ணில காலில் தண்ணி ஊத்துனா அப்படித்தான் நிற்பாங்க. இதுல எப்படி நம்ம ஃபாஸ்டா போக முடியும்? பின்னால வரவர் அவ்வளவு தொட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு பாருங்க. அவரை முன்னாடி விட்டுருவோமா? பின்னால தொட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அவர் போட்டும் முன்னாடி. இதுக்குதான் இந்த பாட் வாங்கினே முன்னால. நாங்க என்ஜாய் பண்ணி அப்படியே மெதுவா. நான் என்ஜாய் இல்ல, நாங்களே பயத்துல வந்துகிட்டு இருக்கோம். அதான் நான் என்ஜாய் சொல்றேன். ஐயோ அடுத்த பின்னால பைக்கு எத்தனை பேருக்கு தான் நம்ம இடம் கொடுக்க முடியும்? 100 yards, turn slightly right onto Desert Lane. இங்க மாட்டலாமா? அங்க மாட்டினார். பின்னால போங்க, நீங்க பின்னால வரணும். சைக்கிள் இங்க பாருங்க இங்க ஃபுல்லா விளைநில எல்லாம் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. உழுவுறாங்களா அந்த புல் வெட்டுறாங்களா? புல் வெட்டுறாங்க. ஆமா நிக்கா. வெரி குட், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. என்ன சுள்ளான போயிட்டார் பாரு பைக். இது பைக்குக்கு சைக்கிளுக்குள்ள ரோடு தான். இந்த ஆளுகளை ஒரு கார் ஓட்டிட்டு போகுது. ஸோ இந்த ஊருக்கு பேர் பார்த்தீங்கன்னா பியர். நம்ம இது ஏற்கனவே வந்த ஊர் வந்து பார்த்துட்டு வந்த ஊர் வந்து பிரான்ஸ்காம். இது வந்து பியர்னுங்கிற பேர்ல ஊர் இருக்குது பாருங்க. இது அந்த ட்ரிங்க்குக்கு பின்னால வந்தது இல்லை, பியர் ட்ரிங்க்குக்கு பின்னால வந்தது. அதனால வச்ச பேர் இல்லை, இதுக்கு வேற மீனிங் உண்டு. நான் பார்த்துட்டு சொல்லியேன் உங்களுக்கு. ஆனால் இது அந்த ஊருக்கு பேர். அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மைல்ஸ் தான், ஒரு 2-3 மைல் தான். இது என்னது ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல, ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பெரிய ஊர் போல அதோட. இந்த ஸ்ட்ரீட் நல்ல டிஃபரெண்டா இருக்கு. இந்த பாருங்க எல்லா இடத்துலயுமே செடிகள்லாம் வெட்டி விட்டு. ஆமா எல்லாம் அப்படியே ஒழுங்கா வச்சிருக்குது. இது ஏதோ இந்த ரிசார்ட்டுக்குள்ள போனா அப்படி இருக்கு இந்த வில்லேஜ். என்ன பாருங்க ரெண்டு சைடும். 300 yards you will reach your destination. இது வந்து ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் ஆகும். அந்த ஃபிஷிங் வில்லேஜ் ஃபிஷிங் பிடிக்கிறாங்களா எங்கன்னு போய் பார்க்கணும் இருந்தாங்கன்னா. ஃபிஷர்மேன் வில்லேஜ் பேருக்கு வந்தாச்சு. எல்லா இடங்கள்லையும் இந்த மீனுக்கான சம்மந்தமானதாக இருக்குது. இங்கே பாருங்கள், மீன் பிடிக்கிற வலை, போட்டு. ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது வில்லேஜ், சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வீடுமே அப்படி செதுக்கணும் அப்படி இருக்குது. என்ன பூக்களும் அதுவும் டிசைனும் ரெண்டா. இங்கே பாருங்கள் கடல் வந்துருச்சு. ஓ இங்கே ஒரு பார்க்கிங். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம்.
அதாவது இங்க பாருப்பா. அடாடாடாடாடா. ஓ தண்ணி எப்படி போறது பாருங்க. இந்த வில்லேஜ் ஃபுல்லா இந்த தண்ணி அப்படியே வருது. தூய்மையான தண்ணி பன்னீர் போல இருக்கும். இது பாருங்க, கை தொட்டு பாருங்கடா. இதெல்லாம் வந்து கொடுப்பேன். அது பாருங்க என்ன அழகான வில்லேஜில் எப்படி தண்ணி வருது பாருங்க. எப்படி இதில் உட்காந்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா. இதெல்லாம் ரசிக்க ஒரு ரசனை வேணும். உலகத்தில் நான் எங்கேயுமே இப்படி ஒன்று பார்த்து பாருங்க, சுத்தமான தண்ணி. இந்த வில்லேஜ் சுற்றி வந்து கடலில் போய் கலக்கு. வா வில்லேஜ் இங்கேருந்து பாருங்கப்பா. கடற்கரை வில்லேஜ் அங்கே பாருங்க, கீழே பீச் செமையாக இருக்குது. வா சாப்பிட்டு அப்புறம் அங்கெல்லாம் இருக்காது. இப்படி இறங்கி போனது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே நம்ம கீழே போய் சாப்பிடலான்னு நினைக்கிறேன். அங்கே அதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக அங்கே ஏதாவது சாப்பிடுறது. ஆமாம். வா வா அந்த தண்ணி இப்படி கொடுக்கும். ரொம்ப அழகாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. நல்ல வெதர். Something to eat down there. Let's go there. Come down. ஃப்ரெஷ் ஃபிஷ். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது கடைக்காரரா அதுக்கு பாருங்க. இங்கே வந்து இதெல்லாம் எழுதி மாட்டேங்க ப்ரைஸ். மேக்ரல், நெட்டு மலட்டு இதெல்லாம் எவ்வளோ விலை? அதாவது நம்மளை மீன் பிடிக்கவும் கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், அது பார்ப்போமா நாளைக்கு? பார்க்கலாம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன மீன் பார்க்கலாம். இந்த ஊர் பெரிய பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 மணியோட இங்கே எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து 5 மணிக்கு தான். எங்களுக்கு எந்த சாப்பாடும் கிடைக்கல. அப்புறம் கையில் இருந்த சிப்ஸுகளையும் இந்த கோக்குகளையும் குடிச்சு தான் வயிற்று பயன் நிறச்சிட்டு போகிறோம். கேட்டிங்களா? இந்த பிள்ளைகள்னா அந்த புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதுங்க மாதிரி நாங்கள் சாப்பிட்டா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் சாப்பிடுவோன்ட்டு இருக்குதுங்க. என்ன செய்யறது? வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் தண்ணி வரணும். எனக்கு சாயங்காலம் தான் போகணும். ஓகே. ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடைக்கு போனோம். அங்கே அந்த ஃப்ரைடேஸ்னு ஒரு கடனை போட்டிருக்கு பார்த்தீங்களா? பயங்கர கூட்டம். ஒரு 1/2 மணிக்கூருக்கு மேலே நின்று வாங்கிட்டு வந்துருக்குது. ஃபிஷ்ஷு சிப்ஸ் பயங்கர ஃப்ரெஷ்ஷு. அங்கே ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. பாருங்க முஷி பீஸு. நான் வீட்டில் போய் இப்போ காணிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது. இங்கே சிப்ஸ் இங்கே ஃபிஷ்ஷு தரங்க வாசம் பேர் போகுது. வாசம் பேர் எடுக்காதீங்க. நான் அவனுக்கே கொடுக்க மாட்டேன். பெருசு பெருசாக இருக்குது பாருங்க ஃபிஷ்ஷு. இது சாரி சிப்ஸு. அதுக்கு எடுத்தது 2 கார்டு சிப்ஸ் வாங்கியிருக்குது. ஓகே, கார்டு சிப்ஸ். சிப்ஸ் இது போதுமா? போதும். இது மட்டுமே ஒரு ஃபிஷ் வந்து 9 பவுண்ட்ஸ். அப்புறம் 2 18 பவுண்டு. ஓகே, அதுக்கப்புறம் சிப்ஸ் தனி விலை, இந்த சாஸ்களுக்கெல்லாம் தனி விலை. ஸோ இதுதான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஓகே, இதுக்கு கூட வந்து கறி சாஸ் உண்டு. ஓ மை காட், டிட் ஐ டு இட்? ஓகே, போவோம். பயங்கர ஃப்ரெஷ். நீ பேசி முடிக்கல ஆறி போயிடும். கிளம்புவோம். ஓகே, டர்ன் ஆஃப். கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே.